குமரனும் வந்து அவர் வந்து வெள்ளாவோட மாமாவை கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே என்ன பண்ண திரும்ப விஜய் தவிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இவங்க சொல்கிறது எல்லாமே போய் தான். உண்மையிலேயே வந்து இவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கிட்ட சொல்கிறாங்க. ஜட்ஜும் வந்து நம்ம விஜய்க்கு எதிராக ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறதால அவரும் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அதன்படி வந்து அவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க நம்ம காவேரி. கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படி நீ யாருமானோன்னே, சார் குற்றம் சாட்டியிருக்கீங்களா விஜய் அவரோட ஒய்ஃப் சார், அவங்க எதுவும் சொல்ல வராங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா எல்லா கேஸும் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சோடனே இப்போ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்குறாரு. உடனே ஜட்ஜ் வந்து அவங்க சொல்கிறத சொல்லட்டும் விடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சார் நான் சாட்சி எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு ஆளுக்கு வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார், இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னோடனே, அப்போ சாட்சியை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வெண்ணிலா வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜட்ஜ் வந்து இந்த பொண்ணு அப்படின்னோடனே, இவங்க தான் சார் வெண்ணிலா, இவங்க தான் வந்து இவங்க கேஸ் தான் சார் இங்கே நடந்துட்டுருக்கு, இவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி தான் விஜயை நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே விஜய் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வெண்ணிலாவை கூண்டில் ஏறி சொல்கிறதா சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலாவும் கூண்டில் ஏறி வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னை யார் வந்து இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டதுன்னா அப்படி சொல்ல வராங்க. உடனே அவங்களுக்கு மயக்கமாக இருக்குது. உடனே வந்து கொஞ்சம் நேரம் மயக்கம் அடைகிறாங்க. அடுத்தபடி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் சரியாகலை, அதனால் இவங்க சாட்சி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்கிறாரு. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மறுபடியும் சுதாரிச்சுட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னை உண்மையிலே தள்ளி விட்டது பசுபதி தான், விஜய் கிடையாது. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் நிரபராதி, அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல விஜய் அந்த ஸ்பாட்லே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக வந்து வெண்ணிலா வந்து நிறைய இடத்துல பேசுனது, அதுக்கப்புறம் தொல்லை பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதன்படி வந்து இவ்வளவும் பண்ண சொல்லுது அந்த பசுபதி தான் என்னை வந்து எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவும் பண்ண சொல்கிறார். நானும் அவர் பேச்சை கேட்டு நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஆனால் கடைசியில் அவர் என்னை சேர்த்து வைக்கல, என்னை பயன்படுத்தி தான் இருக்காருன்ற விஷயம் எனக்கு அப்புறமா தெரிய வருது. அதனால தான் நான் அவர்கிட்ட போய் சண்டை போட்டேன். அதுக்கு அவர் நான் அப்படி தான் பண்ணுவேன்னாரு. எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. உடனே அவர் சட்டையை பிடிச்சி நியாயத்தை கேட்டேன். உடனே என்ன பண்ணுறாரு, மேலேருந்து என்னை தள்ளி விட்டார். அப்போது எங்கள் மாமாவும் என் கூட தான் இருந்தார். வெண்ணிலாவோட மாமா வந்து எதுக்காக வந்து மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்போது அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், எங்கள் மாமாவை வந்து அந்த பசுபதி மிரட்டியிருக்காரு, குடும்பத்தோடு வந்து ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மற்றபடி எங்கள் மாமா ரொம்ப நல்லவர் தாங்க, அவர் பயந்து இருந்தால் இப்படி பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இதுதான் சார் நடந்த உண்மை, விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செய்து விஜய் விடுதலை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஜட்ஜ் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து நேரில் வந்து சொல்லிடுச்சு, இதுக்கும் வந்து இந்த விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு, அதனால் விஜய் நான் வந்து விடுதலை பண்ணுறேன், அவர் இந்த கேஸ் வந்து ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த கேஸை சம்மந்தப்பட்ட அந்த பசுபதி தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, அந்த பசுபதியை உடனே அரெஸ்ட் பண்ணோம், அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் நான் பிறப்பிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு. இந்த கேஸ் வந்து இதுக்கப்புறமா பசுபதி அரெஸ்ட் பண்ணோன்னு தான் மேற்கொண்டு அவருக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு, அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாரு. சரி விஜய் நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க, இது போதும் அப்படி சொன்னோன்னா அப்படியே வந்து பார்த்துட்டு வந்து உடனே வந்து காவேரியோட கையை ஓடி வந்து பிடிக்கிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து அப்படி ஹக் பண்ண வராரு. உடனே போலீஸ் வந்து சார் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும் சார், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், தேங்க்ஸ் காவேரி அப்படின்றாரு. எனக்கு எதுக்கு எங்கள் தேங்க்ஸு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து சரி நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே காவேரி ஒரு நிமிஷம் தண்ணியும் மறந்து சந்தோஷப்பட்டுறாங்க. அடுத்து வெண்ணிலாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சோகமாயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வெண்ணிலா அப்படியே வந்து டென்ஷனாக அப்படியே நிற்கிறாங்க. உடனே வெண்ணிலா கிட்டே போயிட்டு, வெண்ணிலா நீ டென்ஷன் ஆகாத வெண்ணிலா, விஜய் வந்து ரிலீஸ் ஆனோடனே வந்து அவர் வந்து என்னை பார்த்து வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படி சொல்லிட்டு நீ டென்ஷன் ஆகாத, நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்து நான் வந்து விஜய் விட்டு விலகிடுவேன், அதனால் விஜய்க்கு இந்த உண்மை தெரியாது இல்லையா, அதனால தான் அவர் அப்படி பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நீ தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ் அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க வெண்ணிலா. என்ன வெண்ணிலான்னொன்னே சரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து காவேரி கிட்ட, காவேரி நீ பண்ண வேலை இருக்கேம்மா இன்னைக்கு, எப்படிம்மா வெண்ணிலாவை சம்மதிக்க வச்சேன், எப்படி அவள் வந்து இந்த மாதிரி சாட்சி சொன்னா அப்படின்னோடனே, எனக்கும் மனசாட்சி இருக்குதுல்ல தாத்தா அப்படி சொன்னோன்னே வெண்ணிலா வந்து காவேரியை பார்க்குறாங்க.